நடராஜ அஷ்டகம் ஸ்லோகம் 4. சண்டகுணான்வித மண்டல. அந்த சண்டகுணம் என்பது கோபம் முதலான அந்த அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் அதையெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடியதான அந்த யாரிடம் அந்த குணங்களெல்லாம் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குமோ அதை நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சண்ட குணங்களை எல்லாம் சூழப்பட்ட அந்த மண்டல அப்படி இருக்கக்கூடியவர்களையெல்லாம் கண்டன அதையெல்லாம் அந்த குணங்களையெல்லாம் அழிப்பதில் பண்டிதன் அவர். பண்டிதம் இந்து கலா ஆக்கலித்தம். இந்து கலா ஆக்கலித்தம் தலையில் சந்திர பிறையை சூடியவர். தண்டதர கையில் தண்டம் ஏந்தியவர். அந்தக்க தண்டகரம் யமனைக்கு தண்டனை கொடுத்தவர், யமனை தண்டித்தவர். வர தாண்டவ மண்டித ஹேமசபம் சிரேஷ்டமான தாண்டவ நடனத்தை கனகசபையில் ஆடியவர். அண்டக்கர கையில் பேரண்டத்தை தோற்றுவித்தவர். இந்த எல்லா பிரம்மாண்டத்தை செய்தவர். அண்டஜ வாகசகம். அண்டஜ என்பது முட்டையிலிருந்து வரக்கூடிய உயிரினங்கள், பறவைகள். ஸோ இங்கே பறவைகள்ங்கும் போது கருடன். அண்டஜ கருட வாகனனுக்கு தோழனாய் இருக்கக்கூடியவன். ஸோ கருட வாகனனை தோழனாய் கொண்டவன். அவனை நான் நமஸ்கரிக்கிறேன். பாண்டவ மத்தியம மோதகரம். பாண்டவர்களின் நடுவில் உள்ளவன் அர்ஜுனன். அவனை ஆனந்தப்படுத்தியவர், அவனுக்கு எல்லா வரங்களையும் அளித்து ஆனந்தப்படுத்தியவர். குண்டல சோபித கண்டதலம். காதில் உள்ள குண்டலங்கள் கன்னங்களில் பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவர். முனி விருந்தனுதம். முனிவர்களின் கூட்டத்தினால் துதிக்கப்படுபவர். சகல அண்டதரம். எல்லா அண்டங்களையும் தாங்கக்கூடியவரான அவரை நான் நமஸ்கரிக்கிறேன்.